அண்ணாமலை வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யறது எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. வேற எந்த கட்சிக்கு திமுகவுக்கோ இல்லை மாற்று கட்சிக்கு எதுக்கும் போகாம அண்ணாமலையுடைய விசுவாசத்தை நான் அவருடைய விசுவாசமா இப்போ எல்லாம் தொடங்கியிருக்கேன். இந்த சின்ன வயசுல ஐபிஎஸ் முடிச்சுட்டு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன். டிவிகே ஃபைல்ஸ் வந்ததுன்னா நிச்சயம் அதுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அன்னைக்கு ஸ்டாலினுக்கு பயப்படாத அன்னைக்கு வந்துருவாரு. ஏன்னா நீ தமிழகத்தையே 50 வருஷம் ஆண்டாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு அப்புறம் அண்ணாமலை அண்ணனுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆளுங்கட்சியா திமுக இருக்கும் போது அந்த ஆளுங்கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் விமர்சனம் மாதிரியும் அன்னைக்கு எதிர்கட்சி அதிமுகவா பிஜேபின்னு தெரியாம அளவுக்கு வந்து நல்லா சிறப்பாக பண்ணாரு. திமுக அதெல்லாம் வெளியில விட்டாரு பாருங்க. இது மாதிரி ஃபைல்ஸ் 1 2 3 4 அடிச்சாரு. அவரு சில இதனால அவரால் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்போ அவரு ஃப்ரீயா விளையாடுவாரு, விளையாண்டு அடிப்பாரு. இங்கே படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார வயசானவங்க வயசுல எல்லாருமே அவர் பின்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா அவரோட சிந்தனைகள் வந்து ரொம்ப பரவலாக இருக்கும். அதிமுகலேருந்து வீர லீடர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு திமுக எதிர்ப்பு கூடிய கட்சி வந்து அதிமுக. நீங்க அண்ணாமலை சாய்ஸ்ன்றது வந்து நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் அதே வந்து உங்களை எது ஈர்த்தது அண்ணாமலை? எனக்கு இந்த 2021 திமுக ஆட்சிக்கு அப்புறம் அண்ணாமலை அண்ணனுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆளுங்கட்சியா திமுக இருக்கும் போது அந்த ஆளுங்கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் விமர்சனம் மாதிரியும் அன்னைக்கு எதிர்கட்சி அதிமுகவா பிஜேபின்னு தெரியாம அளவுக்கு வந்து நல்லா சிறப்பாக பண்ணாரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனால ஆமா 2003 இருந்து இருக்காங்க. மாணவர் அணியிலிருந்து இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போதான் இந்த வீர லீடர்ஸ் மூலமா வெளியே வந்தேன். அது பிஜேபியில இருந்ததால நான் போல. பட் பர்சனலா எனக்கு 2021 அப்புறம் அண்ணாமலை எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் தனியா வந்து அமைப்பு ஆரம்பிச்ச உடனே சேர்ந்து பயணிப்போமே சொல்லிட்டு நான் வெளியே வந்து இப்போ அண்ணாமலைக்கு எதுல மாற்றம்? கட்சியில தலைமையில குழப்பங்கள் அதிகமா இருக்கு. நான் விமர்சனம் பண்ண விரும்பல. எனக்கு கட்சி எல்லாம் பண்ணுச்சு. நான் ஒன்றும் தவறு எதுவும் சொல்லல. பட் அந்த கட்சி வளர்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து போட்டு தான் இன்னைக்கு 3வது கட்சியில வந்திருக்காங்க, 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ வி த லீடர்ஸ்னு ஒரு அண்ணாமலை ஜி அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் ஆல்ரெடி எனக்கு பிடிச்சிருந்தது. எக்ஸ் ஐபிஎஸ் வேற, நல்ல படிச்ச இளைஞர் அவரு. ஸோ அவர் மூலியமா ஒரு தமிழகத்துக்கு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் இதுல எனக்கு பயணிப்போமே. ஏன்னா அந்த கட்சி வழக்கத்துக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இதுல பயணிச்சு நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் சொல்லிட்டு. ஏன் அண்ணாமலையை சாய்ஸா எடுத்து பிஜேபி வேண்டாம் வெளியே? இல்லைண்ணா, நான் அண்ணாமலை மோடிஜி எப்படி சென்ட்ரல்ல பிடிக்குமோ அது மாதிரி அண்ணாமலை பிடிச்சி தானே நம்ம பிஜேபிக்கே வந்தோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைஜி தான். அதை பேஸ் பண்ணி தான் இருந்தோம். அவர் வெளியில வராருன்னொடனே அவர் 12-2க்கு சொன்னாரு. 12-3க்கே மெம்பர் ஆயிட்டோம். 20,000க்குள்ள மெம்பர் ஆயிட்டேன். அண்ணாமலை தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பிஜேபியில. பிஜேபி அண்ணாமலை முன்னாள் 2016 இருந்து அண்ணன் மோடிஜி கோசரம் தான் பிஜேபியில சேர்ந்தது. அதனால அப்போ 2016 இருந்து இருக்கோம். 21க்கு அப்புறம் அண்ணாமலை ஜியால ஈர்க்கப்பட்டு தான் ஆக்டிவா வேலை பார்க்க ஆரம்பிச்சு இந்த ஆன்மீக பிரிவோட மாவட்ட தலைவரா, சென்னை கிழக்கு மாவட்ட தலைவரா பொறுப்பேற்றது தான் அண்ணாமலைஜி வந்த அப்புறம் தான். இப்போ நல்லா இத்தனை வருஷமா நமக்கு தெரியுது இல்லைன்னா அரசியல்ன்றது வந்து எப்படி இருந்திருக்கு. ஒண்ணுமே இல்லை, சின்ன மாற்றங்கள்லாம் எவ்வளவு சிறப்பா பண்றாரு சிஎம் விஜய் சார். அது வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் பண்றாரு. ஒரு படிச்ச ஐபிஎஸ் ஆபீசரு தன்னோட பதவியை திறந்துட்டு அவர் எத்தனை டிகிரி படிச்சிருக்காரு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ பண்ணியிருக்காரு, அப்புறம் ஐபிஎஸ் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி ஒரு படிச்சவங்க வர்றப்ப இன்னும் பெட்டரா கவர்னன்ஸ் இருக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் தானே தவிர வேற அதை தவிர நமக்கு ஒன்றும் அரசியல்ன்றது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அரசியல் ஒரு சாக்கடை, அதில் போகாதீங்க. அது இல்லை. அரசியல் வந்து நிறைய பேருக்கு இப்போ கூட அவரோட தாட் ப்ராசஸ் பாருங்க. இளைஞர்களை எடுத்துன்னு வரணுன்றாரு, ஒவ்வொருத்தரையும் ட்ரெயின் பண்ணணுன்றாரு. அரசியல்னா என்னன்னு பயிற்றுவிக்கணுன்றாரு. அதுக்கு ஒரு அப்துல் கலாம் பேர்ல ஒரு பயிற்றுவிக்கிற சென்டர் நடத்தணுன்றாரு. இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம்னு. அப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நம்மளோட கடமை. நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் பண்றீங்க. உங்க ஏஜ் என்ன இருக்கும்? 25ல ஒரு ஒர்க் பண்றீங்க. ஒருத்தர் பிசினஸா ஏன் அண்ணாமலை மேல உங்களுக்கு அந்த ஈர்ப்பு? அண்ணாமலைன்ற ஒரு படிச்ச ஒரு நல்ல ஒரு தலைவர். இருக்கிற தலைவர் மத்தியில் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டா பேசக்கூடிய ஆளு. அதனால அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்பு.
அதான் படித்தவர்கள் நாட்டை ஆள வேண்டும்ன்ற ஒரு இதுல வந்து எனக்கு அண்ணாமலை மேல ஒரு ஈடுபாடு. ஒரு 20 லட்சம் பேர் சேர்றதுன்றது பெரிய விஷயம். நடிகராக தான் சேர்ந்திருக்கலாம். ஒரு படிச்ச ஒரு அறிவாளின்றதுனால எல்லாம் படிச்ச மக்கள் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. யாரும் சாதாரணமா வந்து படிச்சிருக்கவங்க தான் மட்டும்தான் இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்க சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? அதாவது இப்போ அவரு எப்படி இப்போ பாஜக இருக்கும்போது மாநில தலைவராக இருந்தாரு. அதுக்கும் முன்னாடி வந்து ஒரு நார்மலா சாதாரண மனுஷன் அப்படிதான். இப்போ வந்து வீதர் லிஸ்ட்ல வந்த பிறகு அவருடைய பற்று மேல வந்து இவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. எல்லாம் ஐபிஎஸ் படிச்சவர், நல்ல டிசிப்ளின், டிக்னிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அந்த அந்த வகையில இருக்கும்போது மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்களும் அவர் பின்னாடி வரோம். அதுதான் உண்மை. ரெண்டாவது, நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்லுவாரு, நல்லது எடுத்து செய்வாரு, பல முன்னோட்டங்களுக்கு அவர் வழிவகுப்பாரு. முந்தைய ஆட்சிகளையும் ஏடிஎம்கே, டிஎம்கே, இந்த தாவேகா எல்லாத்தையும் விட பிரதிபலிப்பா இருப்பார் அவர் அண்ணாமலைச்சி. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். A to Z ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல அவர் பேட்டி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆளுமை தன்மை யாருக்கிட்டையும் இப்ப இல்ல. அண்ணாமலை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டாயம் அவரு தான் நல்லது செய்ய முடியும். மக்களுக்கு கிளாரிட்டியான ஐடியா. இவ்வளவு நாள் எல்லாமே குப்பை மாதிரி ஊறி 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 அவங்க கட்டாயம் கிளாரிட்டியா இது நாள் வரையும் பண்ணல. அவர் வந்தா இன்வென்ஷன் புதுசா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். கட்டாயம் கிளாரிட்டியா வந்து தமிழ்நாட்டை கொண்டு போவார். அவர் ஐடியாலஜி வந்து டிஃப்ரெண்டான ஐடியாலஜி. அதனால அவரை பின்பற்றி போனாதான் நீ இளைஞர்களாகட்டும், முதியோர்களும் சரி, தாய்மார்களும் சரி, அவங்க நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்தாதான் நல்லா இருக்கும். திமுக அதெல்லாம் வெளியில விட்டாரு பாருங்க. இது மாதிரி ஃபைல்ஸ் 1, 2, 3 நாள் அடிச்சாரு. அவரு சில இதனால அவரால் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்ப அவரு ஃப்ரீயா விளையாடுவாரு, விளையாண்டு அடிப்பாரு, யாரும் நெருங்க முடியாது. டிவிகே ஃபைல்ஸ் விடுறாரோ இல்லையோ, அவர் வந்து என்ன முயற்சி எடுத்திருக்காருன்னா, அவங்க ஒண்ணு பண்றாங்க, ஒருத்தங்க ஒண்ணு பண்றாங்கன்னா அதோட நம்ம பெட்டரா எப்படி பண்ணலாம், அந்த பெட்டரை காட்டி தான் நம்ம வந்து ஜெயிக்கணுமே. ஒருத்தனை வந்து சும்மா தட்டிடக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதோட நம்ம பெட்டரா செய்ய முடியும். இன்னொருத்தன் பாக்குறான், பொதுமக்கள் பாக்குறாங்கன்னா அதோட இவரால் பெட்டரா கொடுக்க முடியும்னு அந்த சிந்தனையை அவரை வந்து கட்டாயம் கொண்டு வருவாரு, அதை விதைப்பாரு மக்கள்கிட்ட. திமுக அரசை எதிர்த்து அதிகமா வந்து மக்களுக்கு சொல்லி மக்கள் மனசுல வந்து திமுகன்ற ஒரு தீய சக்தியை உருவாக்குனதே தலைவர் அண்ணாமலை தான். ஆனா 2031 அதே மாதிரி ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். அதற்கான வேலைகளை வந்து மக்கள் சேவையா செய்ய தொடங்கியிருக்காங்க. இந்த மாசம் வந்து இந்த ஒயிட் பேண்ட் மந்த்து, போதை விழிப்புணர்வு ப்ரோக்ராமு, அடுத்த மாசம் வந்து சுற்றுச்சூழல், அது மாதிரி ஒரு மாசம் ஒரு ப்ரோக்ராம். மக்கள் மனசுக்கு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சேவை செய்வோம். அதுக்கப்புறம் மக்களாக ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. மக்களை கவர்ந்த தலைவர் அவரு. நாளை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொன்னா கண்டிப்பா ஓட்டு போடுறது மக்கள் தயாரா இருக்காங்க. இந்த மாசம் ஜூலை மாசம்ங்கிறது போதை ஒழிப்பு மாதமா கருதிருக்கோம். இப்பதான் பொள்ளாச்சியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு நடந்திருக்கு. அதை ஒட்டி எங்க அண்ணன், என் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாசம் ஃபுல்லா போதை ஒழிப்புக்கு ப்ரொபகண்டா பண்ணுங்க. டாஸ்மார்க் ஒரு 500 மீட்டருக்குள்ள கோயில் பக்கத்துல டாஸ்மார்க் இருக்குல்ல, அது அங்க போய் நீங்க போராட்டமோ இல்லைன்னா சொல்லி பாருங்க, சொல்லி கேட்கல அப்படின்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு காரணத்துக்காக நங்கநல்லூர் பகுதியில நாங்க வந்து ஒரு 200 பேர் கூட்டு ஒரு பேரணி மாதிரி நடைப்பயணம் மாதிரி வந்திருக்கோம். பொதுமக்களுக்கு ஒரு போதை விழிப்புணர்வுக்காக இந்த பேர் நடந்திருக்கு. நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இன்னும் அடுத்த மாசம் வந்து சுற்றுச்சூழல் பத்தி என்ன பண்ண சொல்லியிருக்காரு. இது சென்னையில மிக பிரபலமாக நடக்க போது வாக்கு அண்ணாமலை 1 லட்சம் பேர் கூடணும். ஆமா ஆமா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அது நடக்கிறாங்க. வாக்கு அண்ணாமலைன்னு ஒரு இது ரன் பண்ண போறோம். அதான் இப்ப ஐலண்ட் கிரவுண்ட் அங்க ஆல் இந்தியா ரேடியோ இருந்தது பாத்தீங்களா, அந்த ரோட் பிளான் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் தெரிய வரும். பர்மிஷன் வாங்கி அது பண்ணிடுவோம். சக்சஸ்ஃபுல்லா பண்ணி. அவருடைய எண்ணம் எல்லாமே தமிழகத்தை முன்னேற்றம். அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருக்குங்க. அதனாலதான் எங்களை மாதிரி எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்குது. இங்க படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்கார, வயசானவங்க, வயசுல எல்லாருமே அவர் பின்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா அவரோட சிந்தனைகள் வந்து ரொம்ப பரவலா இருக்கும். ரொம்ப முன்னோக்கி போற சிந்தனை அவருது. அதுதான் முக்கியம். ஓகேங்களா, நாடு வளம் பெறணும், தமிழ்நாடு வளம் பெறணும், இந்தியாவை வளம் பெறணும், இதெல்லாம் அவரோட முக்கியமான எண்ணத்துல இருக்குது. அவர் நல்லா படிச்சவரு. அதனால வந்து ரொம்ப அழகா கொண்டு போவார். அதனாலதான் அவர் பின்னாடி மக்கள் திரண்டு இருக்காங்க. வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அமைதியான முறையில தான் அந்த மாநாடே நடந்தது இல்லைங்களா. மக்கள் மத்தியிலே இந்த மாதிரி மாநாடு நடந்திருக்குமா அப்படின்றது யோசிச்சு பார்த்தாங்க. இவ்வளவு கிளீனாவும் இவ்வளவு பொறுமையாவும் நடந்திருக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசப்பட்டது. மக்கள் மத்தியிலே பேசப்பட்டாங்க அவங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா. அதே மாதிரி திரும்பி விழிப்புணர்வை பத்தி நாங்க நடத்த மக்கள் தானாவே எங்ககிட்ட வருவாங்க. அவங்க அப்ப நாங்க தன்னுடைய கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்ன்றத செயல்படுத்துவாங்க. சென்னைக்கு வந்து ஒரு 26 வருஷம் ஆச்சு சார். 26 வருஷமா அம்மா பேரவை செயலாளர் ஆலந்தூர் பகுதியில இருந்திருக்கேன்.
இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யறது எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. வேற எந்த கட்சிக்கும் திமுகவுக்கோ இல்லை மாற்று கட்சிக்கு எதுக்கும் போகாம அண்ணாமலையுடைய விசுவாசத்தை நான் அவருடைய விசுவாசமா இப்போ இதெல்லாம் தொடங்கியிருக்கேன். அவர் இங்கே வந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவரை பயணிக்கிறதாக நான் முடிவெடுத்து இந்த மாறி வந்திருக்கேன். இப்போ பி லீடர்ஸுக்கு வந்து சேர்ந்திருக்கேன். அவர் நல்ல தமிழ்நாட்டுக்கு போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குனா எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும், இன்னைக்கு வர ஜெனரேஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் வந்து இப்போ வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியில் வந்து ஒருங்கிணைச்சு செயல்படலை, அதனால எங்களுக்கு ஒரு அதிருப்தியில் நாங்கள் வந்து வெளியேறி வந்து இணைஞ்சிருக்கோம். ஆமாம், இந்த சின்ன வயசுல ஐபிஎஸ் முடிச்சுட்டு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன். ஒரு டிரைவர் வண்டி ஓட்டு போறாருன்னா 4 பக்கமும் டிராபிக்ல பிரச்சனை வரும். அந்த டிரைவர் கரெக்டா போனாருனாக்கா கரெக்டா போகும். அதுதான் போதையை ஒழிக்கிறோம்னு சொல்றோம். நம்ம மனசுல தேவையில்லாத குறைகளை நம்ம ஒழிக்கணும். அது அண்ணாமலையால முடியும். அண்ணாமலையோட நான் 25 வயசு பெரியவன், என்னாலையும் அதால பண்ண முடியும். இன்னைக்கு நாங்கெல்லாம் அவர்கிட்ட கூட நிற்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சின்ன பையன் நாங்க நினைக்கலையே. அவருடைய படிப்பு, பேச்சு, ஒழுக்கம் இதுதான் நம்மளை கொண்டு போகுது. அது இருந்த யாரை வேணாலும் இது பண்ணலாம், தலைவனங்களாம். அந்த ஒரு பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்தை மாற்றுவோம்னு ஒரு பெரிய ஒரு டாபிக்கை கொடுத்துருக்காரு சார் அண்ணாமலை. அண்ணாமலை எல்லாரும் தெய்வமா வணங்கணும். இது வந்து நமக்கு கடை கிடைக்காத ஒரு தெய்வம். இந்த கலியுகத்துல ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் நம்ம எடுத்துக்கணும். யார் வேணா எதை வேணா சொல்லிட்டு போட்டோம் சார், நம்ம மனசாட்சி நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவன் சொல்றான் இவன் சொல்றான், நம்ம கேட்போமா? உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன நல்லது நினைக்கிறீங்களோ அதுதான் எல்லாருக்கும் வேணும். 31 ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கே வந்தாச்சு. ஆட்சி நாளைக்கே சார் இல்ல முடியாது. எண்ணிக்கை எதுவும் நடக்கலாம், ஆனா நமக்கு தேவையில்லை. அண்ணாவுடைய குறிக்கோள் 5 ஆண்டு காலம் விஜயோட அரசு சிறப்பா நடைபெறும். அவர் அதுல ஏதாவது குறை கண்டால் அதை நாம திருத்தி கொடுக்கணும். 50 வருஷமா ஒரே குட்டையில ஊறுற மட்டையா அவங்க 2 பேரும் இருந்துட்டாங்க. இனியும் வந்து நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இப்ப நான் போறேன்னா என்னை பார்த்தோன்னே மரியாதை கொடுக்கணும். வயசுல பெரியவங்கிறதுக்காக மட்டும் இல்ல, தெளிவா பேசுறாரா அப்படிங்கிற மரியாதை இருக்கணும். அதுவே போறோம் நமக்கு. அது அண்ணாமலைகிட்ட இருந்து கிடைக்கும் நம்புறோம். நீங்களும் நம்புங்க, அப்படியே கொண்டு போங்க. வெளியே வரும்போது இவர் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா பார்க்காத, எல்லாரும் கை போட்டு, இப்ப எனக்கு இவர் யாருன்னு தெரியாது, கை போட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா உள்ள போனீங்கன்னா, எங்க வீட்டு வந்தீங்கன்னா நான் வந்து திருநீர் பூச்சிருப்பேன், என் ஒய்ஃபு திருநீர் பூச்சிருப்பாங்க, என் பேச்சு பூச்சிருப்பாங்க, பையன் பூச்சிருப்பாங்க. அது வீட்டுக்குள்ள. வெளியில வந்தா இவர் திருநீர் பூசலன்னு இவரை நான் ஒதுக்க மாட்டேன், இவர் சில்வர் போட்டிருக்காருன்னு மறுக்க மாட்டேன். அப்படிவான்னு சொல்றாரு. உடனே இந்து பயங்கர மூடுறதுங்கிறது இல்ல. இதையே அவர் சிமான் சொல்றாரோ இல்ல டிவிக்கு விஜய் சொல்றாரோ இல்ல யார் சொல்றாங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்க தலைவர் என்ன சொல்றாரு அது நியாயமா தான் இருக்கும். அப்ப நீங்க டிவிகே ஃபைல்ஸ் கேட்டீங்க, டிவிகே ஃபைல்ஸ் வந்ததுன்னா நிச்சயம் அதுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அன்னைக்கு ஸ்டாலினுக்கு பயப்படாதார நீங்க வந்துருவாரு. ஏங்க நீ தமிழகத்தையே 50 வருஷம் ஆண்டாங்க. ஒரே கூரையில ஒரே குட்டையில ஊர்ன மட்டும்னு காமராஜர் சொன்னார். அப்படிப்பட்டவங்களை எதிர்த்தாரு. எந்த இதுவும் இல்லை அவருக்கு. அதனால எங்க அண்ணாமலையை நம்புறோம், 100க்கு 200% நம்புறோம். அவர் செய்யறது சரியா இருக்கும், சரியாதான் இருக்கும். யார் சொல்றாங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் தான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், அடுத்தது தமிழன். இந்தியா முன்னுக்கு வரணும், இந்தியாவில தமிழகம் முன்னுக்கு வரணும். ஆனா சும்மா தமிழ்னு சொல்லி இங்க கூத்து வைக்கலாம் முடியாது. 50 வருஷம் ஓட்டி விட்டாங்க. அதனால இதெல்லாம் முடியாது. இது எல்லாத்துக்கும் பதில் அண்ணாமலை. நான் ஒன்றும் சொல்லலைங்க, இது அண்ணாமலை சொன்னதை எப்போ ஒரு சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். இது ஏன் வந்து சீமானுக்கு தெரியாதா இல்லாட்டி மற்ற கட்சிக்கா தெரியும். ஆனா அவங்க எப்படியாவது அண்ணாமலை மட்டும் அப்படி தனியா போறத அடக்கணும், அதை ஏதாவது மறைக்கணும், அதை மறுக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு இனிமேல் தமிழகம் மக்கள் ஒடுக்க மாட்டாங்க, நிச்சய மாட்டாங்க. இதுக்கு நீங்க ஊடகங்கள் இல்லாம இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து என்னமோ சொன்னாங்க, வேசி ஊடகம் சொன்னாரு, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னைக்குமே வந்து அண்ணாமலை வந்து எல்லாரும் ஊடகத்தை மொத்தமா பேசினதே இல்லை. தவறு செஞ்சாங்கன்னா கேட்பாரு, அது யாரா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, ஊடகத்துக்காலும் இல்லை. அதனால நம்ம வந்து அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எங்க தலைவர் மேல வச்சிருக்கோம். அதை காப்பாத்துவாரு, அது செய்வாரு. அதுக்காக நான் அப்படியே போயிட்டு இருக்கோம். 31ல சட்டப்பை அதுக்கு இப்ப நீங்க வந்து பஞ்சாயத்துல தெரிஞ்சோம் மக்களுக்கு. போதை இல்லா தமிழகம் இதுதான் வந்து இப்ப முன்னெடுக்கிறோம். இந்த போதை கலாச்சாரத்தினால எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுதுன்றதுடைய இளைய சமுதாயம் ரொம்ப பாதிக்கப்படுது. அது ஒழியணும். அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இந்த வீத லீடர்ஸ் என்ற அமைப்பு மூலமாக இன்று இங்க வந்து ஒரு மாலை 4:30 மணி அளவில் ஒரு ஊர்வலம், நடந்து செல்கின்ற ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. வருங்காலங்களிலே இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக மாறி தமிழகம் வளர்ச்சி பெற, தமிழகம் முன்னேற தலைவர் அண்ணாமலை தலைவிலே பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இப்போ போதை ஒழிப்புன்றது பாத்தீங்கன்னா 2 வகையா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து காலங்காலமா அந்த மதுன்றது வந்து நம்ம கலாச்சாரத்துல ஏத்திட்டாங்க, எல்லாருக்கும் ஏத்தி அந்த போதையை பண்ணிட்டாங்க. அது ஒரு வகையான போதை மயக்கம்.
இன்னொன்று சிறுவர்கள்ல இருந்தே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் வந்து சிறுவர்கள் வந்து தாராளமாக பயன்படுத்துறாங்க. பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தடை பண்ணணும். இதை எப்படி தடை பண்ணலாம்? அரசாங்கம் தடை பண்ணலாம். அரசாங்கம் தடை பண்ணது இல்லாமல் இது பொதுமக்களாகிய நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கவங்களாம் எங்கன்னா பார்த்தோமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா, தைரியமா முன்னாடி வந்து சொல்லணும் இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குது, இதை வந்து தகவல் தெரிவித்து அதை தடுக்கணும். அரசாங்கமும் துணை இருக்கணும், நம்ம அதுக்கு தேவையான வேலைகள்லாம் செய்யணும். இந்த இளமை காலத்திலே இந்த மதுவுக்கு அடிமையாகிறது தடுத்துட்டோமா, அதன் பிறகு இந்த மதுன்றது படிப்படியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மது கடைகள்லாம் மூடுறதை பற்றி வருகின்ற அரசாங்கம் சிந்திச்சு அதை எப்படி தடை பண்ணலாம்னு சொல்லிட்டு செயல்படுத்தலாம். சார் என்னோட பேசிக்கலாக வந்து நான் எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா தமிழ்நாடு முன்னேறணும் சார். தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னாக்கா இந்தியா முன்னேறின மாதிரி. சரிங்களா சார்? தமிழ்நாடு ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ச்சி இருக்கலாம், பட் இது வந்து எல்லா லெவல்லையும் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறது முதல்ல இந்த லஞ்சம் அதை முதல்ல போகணும் சார். லஞ்சம் வந்து எந்த அளவு இருக்குங்கிறது ஒரு சாதாரண மக்கள் வந்து பாமர மக்கள் வந்து அடிப்படை தட்டு மக்கள் வந்து பெரிய லெவல் எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் இல்லாமல் நடக்கலை. லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு அவங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஆனால் வந்து அந்த லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். சரிங்களா சார்? அந்த தலைவருங்கிறது நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோமே தவிர இன்னும் ஒரு கரெக்டான தலைவர் நமக்கு வந்த மாதிரி தெரியல. ஒரு தலைமை பொறுப்புக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான தலைமை பொறுப்பு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம வந்து மக்களாகி நாம வந்து கரெக்டான மக்களை தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே வந்து ஒரு ஆட்சி வந்து ஒரு 2 வருஷத்துல வந்திருக்கு. இவர் வந்து ஒரு குவாலிஃபைட் பர்சன், எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சரிங்களா சார்? அடிப்படையாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவல் படிக்கணும் அப்படின்னாக்கா நிறைய வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பர்ஃபெக்டாக இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் உள்ள ஆட்சி பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் தெரிஞ்சவங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆட்சி பண்ணலாம்ல. ஒரு நல்ல குவாலிஃபைட் பர்சன் நல்லா படிச்சவங்க ஆட்சி பண்ணும்போது அதோட இம்பாக்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா பேசிக்கலாக ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது ஆல்ரெடி படிச்சிருக்காரு. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது படிச்சிருக்கும் போது அவரால் வந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுங்கிறது நம்பிக்கை இருக்குது நமக்கு. சரிங்களா சார்? அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இயக்கம்ங்கிறது நாளைக்கு கட்சியாக மாறி அதில் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு என்ன போஸ்டிங், அவருக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா சார்? ஒரு தலைமை போஸ்டிங் அது வந்தது அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாடு முன்னேற்றம் தெரியும்.